திருச்சியிலிருந்து சென்னை செல்ல விமான நிலையம் வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். நான் முதல்ல வேலை தொட்டு திருமுருக பெருவிழா நடத்தும்போது பெருசாக விமர்சித்தாங்க எல்லாரும். இவங்க இப்போ ஆளாளுக்கு தமிழ் இறை முருகன் அவங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த மாதிரி இந்து முன்னணி அமைப்புகள்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒன்று ஒன்று தொடும். கேரளானா ஐயப்பனை தொடும். உங்களுக்கு தெரியும், கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது பெண்கள்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. இப்போ ராமர் கோயில் கட்டியாச்சு அப்படின்னோன்னா அது முற்றுப்பெற்றுது. அங்கே அரசியல் இல்லை. ஒரிசாவில் பூரி ஜெகநாத்தை தொட்டுச்சு. இப்போ எங்கள்கிட்ட முருகனை தொட்டு பார்க்குது. பிஜேபி இந்து முன்னணிலாம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது சொல்லுங்கள்? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. எங்கள் முருகன் இப்போ இல்லையே, பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களுக்கு இறையாக இருக்கார். அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இது கேட்குறதுக்கு சொல்லுங்கள். இந்த முருகன் நேற்றா வந்தாரா? திடீர்னு வந்தவங்க சாய்பாபாவா? இப்போ திடீர்னு பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களுடைய இறை, எங்கள் இனம் தோன்றிய காலத்திலேருந்து குறிஞ்சி நில தலைவன், தமிழ் இன இறைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அவரை நீங்கள் இவ்வளோ காலம் என்ன பண்ணீங்க? சின்ன சின்ன பசங்க நாங்கள் தொட்டு தூக்கிட்டு போனோடனே இதில் ஒரு இது இருக்குது பிறகு நம்மளும் பேசுவோம். இப்போ நானும் தமிழ் பேசுகிறேன், நீங்களும் தமிழ் பேசுகிறீங்க, ரெண்டு பேரும் ஒன்றா. என்னோட இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு இதில் இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என் இறையை நான் போட்டுறேன், நீங்கள் போட்டுன்னா மகிழ்ச்சி அடைவேன். நாங்கள் யாருன்னு கேளுங்க. நாங்கள் கடவுளை இந்த நாட்டில் இந்த நிலத்தில் இருக்க எல்லா இனங்களுக்கும் கடன் கொடுத்தவர்கள், இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள். உங்கள் சிவன் யார்? உங்கள் பெருமாள் திருமால்லாம் யார்? எங்கள் மூதாதை, எங்கள் இறை, நாங்கள் வழிபட்ட தெய்வங்கள். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு மகிழ்ச்சி தான், கொண்டாடுங்க. டாஸ்மார்க் சரக்கை பத்திரமா வைக்கிறதுக்கு கட்டின இதை காப்பகங்கள், அந்த சேமிப்பு கிடங்குகள் போல் நெல்லை கொள்முதல் செய்து சேமித்து வைக்கிறதுக்கு கிடங்குகள் இருக்கா? என்கிட்ட கேட்காதீங்க. கோவப்பட வேண்டியது வேளாண் பெருங்குடி மக்கள். எல்லாம் சரிங்க, இன்றைக்கி தான் நடக்குதா? ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது. ஆனால் திரும்ப திரும்ப இவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கறது யார்? இது யார்? அது யாருடைய தவறு? ஒரு அநீதியான மோசமான ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சியை தேர்வு பண்ண மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும்.